மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ப்ளஸ் காங்கிரஸ்ல இருந்து 2 அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு 2வது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விசிக, IUML போன்ற கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. IUML பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சியிலேருந்து ஷாஜகான் அமைச்சராக உள்ள வருவார் அப்படின்னு சொல்லி சற்று முன் தான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. விசிகாவில் இருந்து யார் அப்படிங்கிறது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆலோசனைக்கு பிறகு தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. எதிரில் இருக்கக்கூடிய திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்ற ஒரு நிலையில தான் திமுக தரப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனி நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயங்கள் அங்கே தோண்டி நின்றுட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த காலத்தில் 2021 திமுக அமைச்சரவையில் 2 பெண்கள் தான் இடம்பெற்றாங்க. ஒன்று கயல்விழி செல்வராஜ் அவர்கள் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீதா ஜீவன். இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ தாவேகாவில் 4 பெண்கள் அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்காங்க. அதாவது பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காங்க. 20% பட்டியலின சமுதாயத்துக்கு விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லியே எடுக்கலாம். இதுதான் திமுக அதிமுகவுக்கு விழக்கூடிய ஒரு மரண அடி. என்ன அப்படின்னா, பட்டியலின சமுதாயத்துக்கு விரல் விட்டு எண்ணி கிடையாது, அந்த 1 அப்படிங்கிற இலக்கத்துல தான் அதிக அளவில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 பேர் அமைச்சர்களாக அங்க பட்டியலின சமுதாயத்திலேயே உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லா செக்டார்லையும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தாவேகா பக்கம் தங்களுடைய பார்வையை செலுத்தக்கூடிய அடிப்படையில தாவேகாவுடைய ஓட் பேங்க்ல இனி பாதிப்பு ஏற்படாத வகையில 35% கிடைத்திருக்கிறது. அதில இருந்து வாக்கள் சிந்தாமல் சிதறாமல் தாவேகா பக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் இந்த அமைச்சரவை பட்டியல். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கல்லுக்கு பார்வையை இங்க செலுத்திக்கிட்டே இருக்காங்க. யார் மீது அப்படின்னா, ஏற்கனவே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய 9 அமைச்சர்கள் மீதும் கல்லுக்கு பார்வையை செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த அடிப்படையில் தான் அந்த ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 9 அமைச்சர்கள் மீதுமே விமர்சனங்களை பெருமளவு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு 23 அமைச்சர்கள் உள்ள வந்திருக்காங்க, 32 பேர் ஆயிட்டாங்க. எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் இவங்களை வீழ்த்தலாம், எந்த நேரத்தில் அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்தலாம், விஜய் அவர்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்தி சகதியை வாரி வீசலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்க அமைச்சரவையிலும் எங்களை சேர்க்கல. அதே நேரத்தில் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் எங்கள்கிட்ட ஓட்டை வாங்கி விட்டு அதோட வந்து எங்களை கண்டுக்காம விட்டுட்டாங்க. இதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் லீகலாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. எங்களுடைய MLA பதவியும் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. இந்த பக்கமும் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. கப்பல்ல வேலைன்னு நம்பி வந்து நடுத்தருல நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துல ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 9 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 23 அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்கிறாங்க. இந்த அமைச்சரவை எப்படி இருக்கும் சார்? அதாவது பெரிதுமே எதிர்பார்க்கப்பட்டதுதான். அடுத்து விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில் யார் யாரெல்லாம் இடம்பெற போகிறாங்க, ஏற்கனவே 9 பேர் உள்ள கொண்டு வரப்பட்ட பிறகு அடுத்து வந்து யார் யாரெல்லாம் இடம்பெற போகிறாங்க அப்படின்றது தமிழகம் முழுவதுமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளும் பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள்லாம். தாவேகாவுடைய அடுத்த அமைச்சரவை பட்டியலில் அதிமுகவிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய வேலுமணி, CV சண்முகம் போன்றவர்களுடைய MLAக்கள் அதில் இடம் பெறுவாங்களா? ஏன்னா வந்து மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து SP வேலுமணி, CV சண்முகம் அவர்களுடைய டீமை சார்ந்தவர்கள் MLAக்கள் வந்து அங்கே வந்து அமைச்சர்களாக இடம் பெறுவார்களா அப்படிங்கிற கேள்விகள் உருவாகும் போது தான் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் போர்க்கொடி தூக்கினாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தி MLAக்கள் அமைச்சரவையில் இடம் பெற்றால் நாங்கள் வந்து எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான்
முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. என்ன நெருக்கடி அப்படின்னா, ஸோ இவங்களையும் பகச்சிக்க முடியாது, அந்த பக்கம் அவங்களையும் பகச்சிக்க முடியாது. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், அரசியல் களம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அதை சமாளித்து செல்லக்கூடிய வகையில் அரசியல் செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கணும். ஏன்னா அரசியல் களம் அப்படிங்கிறது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வார்த்தைகளை நம்ம சொன்னோம் அப்படின்னா, அரசியல் தான் களத்தில் செய்ய முடியும். ஒரு அரசியல்வாதி அரசியல் தான் செய்ய முடியும், அவியல் செய்ய முடியாது. அரசியல் செய்யறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை சட்டமன்ற நிகழ்வின் போது தெரிவித்தாங்க. அதே போல தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வராக அரியணை ஏறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்தே நம்ம அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இதில் முதலைகளும் பெரிய பெரிய திமிங்கலங்களும் இருக்கக்கூடிய ஒரு கடல் போன்றதுதான் தமிழக அரசியல் களம். அப்போ இந்த திமிங்கலங்கள் முதலைகளுக்கு எதிராக நாம நிக்கணும் அப்படின்னாலே அரசியல் செய்யக்கூடிய நிலையில செயல்படணும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சோம். அதே போலதான் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் இடம்பெற போகிறார்கள் அப்படிங்கிற பேச்சுக்கள் ஒரு சாரர் மத்தியில பெரிய அளவுல சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்யப்பட்டது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பிளஸ் காங்கிரஸ்ல இருந்து 2 அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு 2வது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஐயுஎம்எல்ல பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சியிலிருந்து ஷாஜகான் அமைச்சராக உள்ள வருவார் அப்படின்னு சொல்லி சற்று முன் தான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. விசிகாவில இருந்து யார் அப்படிங்கிறது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆலோசனைக்கு பிறகு தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இந்த அமைச்சரவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஏற்கனவே 9 பேர், இப்போ 23 பேர், 32 பேர் இப்போ முதலமைச்சரையும் சேர்த்து அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்காங்க. இந்த 32 அமைச்சர்களையும் எடுத்து பார்க்கும் போதுதான் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றமே பெரிய அளவில் நடந்திருக்கிறது, ஒரு அரசியல் புரட்சியே நடந்திருக்கிறது. வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி உருவாகி அடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை நாம முன் வச்சோம். அதாவது விஜய் மீதான ஒரு மக்களுடைய ஈர்ப்பு, விஜய் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையில ஒரு அலை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அலை சுனாமியாக வரும்போது விஜய் அவர்கள் தமிழக அரியணையில ஏறி அமர்வார் அப்படிங்கிற கருத்துக்களை தான் நாம முன் வச்சோம். இன்னைக்கு அமைச்சர்களாக தாவேகாவினர், காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க அமைச்சர்களாக பதவியேற்ற நிகழ்வை பொறுத்த வரைக்கும், எதிரில் இருக்கக்கூடிய திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்துல கண்ணை கட்டி காட்டுல விட்டது போன்ற ஒரு நிலையில தான் திமுக தரப்புல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனி நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயங்கள் அங்க தோண்டி நின்றுட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சமூக நீதி, சமத்துவம், பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக தமிழக அரசியல் களத்துல சொல்லப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. வார்த்தைகளாக மட்டும்தான், நடைமுறையில் கிடையாது, வார்த்தைகளாக சொல்லப்பட்டு வந்துகிட்டே இருக்கு. அதிமுகவும் சொன்னாங்க, திமுகவும் சொன்னாங்க. பெரியாருடைய கொள்கைகளை தமிழ்நாட்டில் நிலைநாட்ட போறோம் அப்படிங்கிறத திமுக தான் பெரிய அளவில் சொந்தம் கொண்டாடினாங்க. பெரியார் அவர்களுடைய கொள்கைகளுக்கு சொந்தக்காரங்களே நாங்க தான் பட்டா போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிற நிலையில தான் பேசுறாங்க. திராவிட மாடல் 2.0 தொடர போகிறது, திராவிட மாடல் 2.1 நடந்துகிட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் விடியல் ஏற்பட்டு விட்டது, விடியல் பயணம் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. மகளிருக்கான உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழகம் முழுவதும் பாலாரும் தேனாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற போன்ற நிலையில தான் சோசியல் மீடியாக்கள் எல்லாமே ட்ரெண்ட் செய்யப்பட்டது. விளம்பரங்கள் எல்லாமே சேட்டலைட் மீடியாவையும் சோசியல் மீடியாவையும் ஆக்கிரமிப்பு செய்து பரவிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ மேல்தட்டு மக்களை பார்க்கும்போது, மேல ஒரு ஹையர் கிளாஸ் மக்களை பார்க்கும்போது இப்போ தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் மக்கள் ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துகிட்டு இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த சமூக நீதி, சமத்துவம், பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். கடந்த காலத்துல 2021 திமுக அமைச்சரவையில் 2 பெண்கள் தான் இடம்பெற்றாங்க. ஒன்னு கயல்விழி செல்வராஜ் அவர்கள் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கீதா ஜீவன். இவங்க 2 பேர் தான் பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ தாவேகாவில் 4 பெண்கள் அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்காங்க. அதாவது பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காங்க. இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பட்டியலின சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல பரவலாக எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். பட்டியலின சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுங்க, அங்கீகாரத்தை கொடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெர்சன்டேஜுக்கு அடிப்படையில் எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுங்கிற கோஷங்கள் நீண்ட காலம் முன்வைக்கப்பட்டாலும், ஒரு பட்டியலின சமுதாயத்துக்கான கட்சி, அதே நேரத்தில் சிறுபான்மையினருக்கான கட்சி அப்படின்னு வார்த்தைகள்ல உச்சரித்தாலும், ஆனா பாத்தீங்கன்னா கள நிலவரம் வேறு விதமா தான் இருந்துச்சு. அதாவது ஒரு அமைச்சர் கொடுப்பதற்கே தயங்கி தான் கொடுத்தாங்க. அந்த ஒரு அமைச்சரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிற நிலையில தான் கொடுப்பாங்க. ஒரு பள்ளி கல்வித்துறை, உயர் பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இலாகாக்கள் கொடுக்காத ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் தாவேகாவில் இருந்து மட்டுமே பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த 6 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. 6 அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும்
பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை ராஜ்மோகன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதே போல வந்து முக்கிய இலாகாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் பட்டியலின சமுதாயம் ஒருவர் இடம்பெற்றிருக்காங்க. விசிகாவுக்கும் ஒரு சீட் அப்படிங்கும் போது 8 பேர் வந்து உள்ள அமைச்சர்களாக பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உள்ள வர்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் முதலமைச்சரை சேர்த்தே 34 இலாகாக்கள் தான் அமைச்சரவையில் இடம்பெறும். இதுல 8 பேர் உள்ள இடம்பெறாங்க அப்படின்னா 20% பட்டியலின சமுதாயத்துக்கு விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லியே எடுக்கலாம். இதுதான் திமுக அதிமுகவுக்கு விழக்கூடிய ஒரு மரண அடி. என்ன அப்படின்னா பட்டியலின சமுதாயத்துக்கு விரல் விட்டு எண்ணி கிடையாது, அந்த 1 அப்படிங்கிற இலக்கத்துல அதிக அளவில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 பேர் அமைச்சர்களாக அங்க பட்டியலின சமுதாயத்திலேயே உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து பட்டியலின சமுதாயத்துடைய பார்வை முழுவதும் தாவேகா பக்கம் தான். இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், தாவேகா பக்கம் தான் திரும்ப போறது, திரும்பி விட்டது அப்படின்னு கூட நம்ம இப்ப எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பட்டியலின சமுதாய வாக்குகளை பெறுவதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை அவங்க கூட வச்சிருக்காங்க, தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு எதிர்வரக்கூடிய காலங்களில் தேவையா அப்படின்னா மக்களிடத்துல வாக்குகள் பெறுவதற்கு, அதாவது உள்ளாட்சி தேர்தல் மக்களவை தேர்தல் போன்றவர்கள வாக்குகள் பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தயவு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா இங்கேயே 6 அமைச்சர்கள் பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த அமைச்சரவை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் தனி கவனம் செலுத்தி இருக்காங்க. அதாவது நாம எப்படி வரும்போது மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து வந்தோமோ அதே போல இந்த திராவிட கட்சிகள் எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் பொய் வாக்குறுதியில கொடுத்து ஏமாத்துறாங்க, மக்களுடைய நலப்பணிகளை வந்து சொதப்பக்கூடிய வகையில செய்தாங்களோ அந்த வீக்னஸ் பாயிண்ட்ல பார்த்து நாம அடிப்போம். எதிரியால எந்திரிக்க முடியாது, அந்த அளவுக்கான ஒரு அடியை நாம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த அமைச்சரவை பட்டியலை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தயார் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான சம உரிமை சம பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற நிலையிலையும் 4 பெண்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க அமைச்சர்களாக. பட்டியலின சமுதாயத்துக்கும் 20% அப்படிங்கிற நிலையில அங்க அமைச்சரவையில் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கடந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து முகமது பர்வஸ் அப்படிங்கிறவரை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமியர் ஒருவர் அமைச்சராக்கப்பட்டிருக்காங்க. IUML மூலமாகவும் ஷாஜகான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் அமைச்சராக வர்றாங்க. 2 இஸ்லாமியர்கள் இப்போ அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைச்சரவை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அப்போ வந்து எல்லா செக்டார்லையும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தாவேகா பக்கம் தங்களுடைய பார்வையை செலுத்தக்கூடிய அடிப்படையில் தாவேகாவுடைய ஓட் பேங்க்ல இனி பாதிப்பு ஏற்படாத வகையில் எத்தனை 35% கிடைத்திருக்கிறது. அதில இருந்து வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் தாவேகா பக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் இந்த அமைச்சரவை பட்டியல். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சென்னையில வந்து மொத்தம் 16 சட்டமன்ற தொகுதிகள், அதுல 14 சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாகை சூடி இருந்தது. 2 தொகுதி தான் சென்னையை பொறுத்தவரைக்கும் மிஸ் ஆகி இருந்தது. ஒன்னுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சாங்க, இன்னொன்னுல சேகர் பாபு அவர்கள் ஜெயிச்சாங்க. இந்த 14 தொகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா 7 அமைச்சர்கள் உள்ள வந்திருக்காங்க. முதல்வர் விஜய் உட்பட 7 அமைச்சர்கள் உள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இதை கடந்து சபாநாயகராக கொண்டு வரப்பட்டவரும் 1000 விளக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற JCD பிரபாகரன் அவர்கள், கொரோனாவாக வந்திருக்கவர் வந்து விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சபரிநாதன் அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 7 அமைச்சர்கள் சபாநாயகர் கொரோனா அப்படின்னு சொல்லி 9 பேர் சென்னையில இருந்து தான் இந்த பெரிய பட்டாளமே உள்ள இறக்கி விடப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா சென்னையில எப்படி வளர்ச்சி பணிகள் துரிதமாக நடக்கிறதோ இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் தமிழகம் முழுவதும் பிரதிபலிக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருக்கடியான பகுதி, சவால்கள் மிகுந்த பகுதி, ஒரு சாதாரண மழை பெய்தால் கூட வெள்ளத்துல மூழ்கக்கூடிய ஒரு பகுதி, ட்ரைனேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருமளவுல கேள்விக்குறியான இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது சென்னை தான். சென்னையில வந்து மேம்பாட்டு பணிகள் துரிதமாக நடைபெறுகிறது அப்படின்னாலே அடுத்து வந்து மற்ற மாவட்டங்களுக்கு எல்லாமே அந்த பணிகள் சிறப்பாக செல்ல போகுது அப்படின்னு எடுக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் அவர்களுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அமைச்சரவை பட்டியலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத வகையில திமுக அதிமுக போன்ற கட்சிகளுடைய அமைச்சரவையை உடைத்து சிதறடிக்கக்கூடிய வகையில் தான் இப்போ 2026 விஜய் அவர்களுடைய அமைச்சரவை அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம தெளிவாகவே சொல்ல முடியும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதே நேரத்தில் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கக்கூடிய முன்வைக்கக்கூடியது எல்லாமே புதுமுகங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதாவது செங்கோட்டையன் போன்றவர்கள் தான் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர்கள், மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் புதுமுகங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு தேவையானது என்ன அப்படின்னா இளைஞர்களுடைய இளமையான ஒரு இரத்த ஓட்டம் தான் தேவைப்பட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்போ பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு வந்து நிதித்துறை கொடுக்கப்பட்டிருந்தது, நிதித்துறையை அடுத்து மரிய வில்சன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக கூட வந்து பாத்தீங்கன்னா சில ஊடகங்கள்ல செய்திகள் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா
செங்கோட்டையன் அனுபவசாலி, அவரிடமிருந்து இந்த நிதித்துறையை எடுத்து மரிய வில்சன் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன காரணத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விகளை, மிக முக்கியமான கேள்விகளாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கதா நான் பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மரிய வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன், ஒரு இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட, ஒரு கார்பரேட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயணித்தவர் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய நிதி எந்த அளவில் இருக்கிறது, நாளைக்கு வந்து பட்ஜெட் தயாரிக்க வேண்டிய பொறுப்பு இந்த நிதித்துறை சார்புடைய அமைச்சருக்கு, இந்த அலாகாக்கு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரு 85 வயது கடந்தவர். அப்போ வந்து ஒரு பட்ஜெட் தயாரிக்கணும் அப்படின்னா பணிச்சுமை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த துறையில் பயணிக்கக்கூடிய, அதே நேரத்தில் புதிய டெக்னாலஜியை உள்ளே பயன்படுத்தக்கூடிய அந்த அடிப்படையில் பார்த்தா மரிய வில்சன் அவர்களுக்கு இந்த துறை மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களையும் நாம உன்னிப்பாக கவனிக்க முடிகிறது. பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்று பதவியேற்றிருக்கக்கூடிய 23 தாவேக அமைச்சர்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய 9 அமைச்சர்கள், மொத்தம் 32 அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய அமைச்சர்களாகத்தான் நான் இந்த நிமிடம் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர்களாக பதவியேற்ற பிறகு இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது? ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து அமைச்சர்களாக பதவி ஏற்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் மனதில் நிலைநிறுத்தி பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நாம தொடர்ச்சியாக தெரிவிக்கக்கூடியதான். தேர்தல் களத்தில் விழுந்த வாக்குகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய காலம் திமுக, அதிமுக அப்படிங்கிற 2 கட்சிகள் மீது ஏற்பட்ட வெறுப்பு, விரக்தி, அதே நேரத்தில் இந்த 2 கட்சிகளால் ஏற்பட்ட பாதிப்புகள், மக்கள் சந்தித்த இடர்பாடுகள், இன்னல்கள், அதனால ஒரு மாற்றத்தை தேடி இருந்த மக்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தலைவனாக விஜய் அவர்கள் களத்தில் குதிச்சாங்க. ஸோ மக்களை பொறுத்தவரைக்கும் விஜய் விசில் அப்படிங்கிற 2 விஷயத்துக்காகத்தான் தமிழகம் முழுவதும் வாக்குகளை போட்டாங்க. 108 தொகுதியில் வெற்றி பெற வச்சாங்க. அதே நேரத்தில் விஜய் விசிலை கடந்து எந்த வேட்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் எங்கேயுமே வாக்குகள் விழல. 99% வேட்பாளர்களுக்கு வாக்குகள் விழல அப்படிங்கிறது ஒரு உறுதியான ரிப்போர்ட் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் விசில் அப்படிங்கிறத மனதில் வச்சுதான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்படின்னா இப்ப புதிதாக பதவியேற்றுக்கக்கூடிய அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள்ல ஒரு சிறு பிழை இருந்தால் கூட இது யாரை பாதிக்கும் அப்படின்னா நேரம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் விசிலை பாதிக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்களாக பதவியேற்றவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம சொல்ல வேண்டியது ஒரு அவசியமா இருந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா சிறு தவறு செய்தால் கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய திமுக சார்புடைய ஊடகங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்கொத்தி பாம்பு போல அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. கல்லுக்கு பார்வையை இங்க செலுத்திக்கிட்டே இருக்காங்க. யார் மீது அப்படின்னா ஏற்கனவே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய 9 அமைச்சர்கள் மீதும் கல்லுக்கு பார்வையை செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த அடிப்படையில் தான் அந்த ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 9 அமைச்சர்கள் மீதுமே விமர்சனங்களை பெருமளவு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு 23 அமைச்சர்கள் உள்ள வந்திருக்காங்க, 32 பேர் ஆயிட்டாங்க. எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் இவங்களை வீழ்த்தலாம், எந்த நேரத்தில் அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்தலாம், விஜய் அவர்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்தி சகதியை வாரி வீசலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எதிரில் இருக்கக்கூடியவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவிலுமே சொல்வது போன்றுதான் அரசியல் களம் அப்படிங்கிறது சாக்கடை மட்டுமல்ல. இந்த சாக்கடையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய திமிங்கலங்களும் பெரிய பெரிய முதலைகளும் வாயை பிளந்துகிட்டே காத்து கிடக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி காத்து கிடக்கக்கூடிய திமிங்கலங்களுக்கும் முதலைகளுக்கும் தீனியாக போய்விடக் கூடாது, அந்த அளவுல எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களையும் நாம ஒரு பத்திரிகையாளராக தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர்களுக்கு அப்போ பொறுப்பும் கடமையும் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க கடந்த காலத்துல எப்படி இருந்தாலும் எப்படி வந்தாலும் இன்னைக்கு அமைச்சராக பதவியேற்ற பிறகு பொறுப்பும் கடமையும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய தலையில தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது பெரும் சுமையாக இருந்தாலும் அதை காப்பாற்றி விசில் விஜய் அப்படிங்கிற சின்னத்துக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படாமல் காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அமைச்சர்களுக்கு, இந்த அமைச்சரவைக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம தெரிவிக்க வேண்டியது. காரணம் என்ன அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கும் போதா அதுல இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரைக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், CV சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவர்கள் கூட வெளியே வந்த முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், விக்ரமாதித்தன் தலையில தொங்கக்கூடிய வேதாளம் போல அவருடைய கழுத்துல ஏற்கனவே வழக்குகள், ஊழல்கள், முறைகேடுகள், போதை வழக்குகள் எல்லாமே சுமந்துக்கிட்டு தான் வர்றாங்க. அதனாலதான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அமைச்சரவையில கலங்கப்பட்டவர்கள், ஏற்கனவே மக்கள் சேவையின் மூலமாக கொள்ளை அடிச்சவங்க, ஊழல் செய்தவங்க, சட்ட ரீதியாக தண்டனைக்கு உட்பட இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் நாம அமைச்சரவையில உள்ள எடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில உறுதியாக இருந்தாங்க. அதனாலதான் அந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையில உள்ள கொண்டு வரல. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ 2ஆம் கட்ட நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாம பேசும்போது கூட அந்த CV சண்முகம், SP வேலுமணி டீம்ல வந்தவங்களை பொறுத்த வரைக்கும், எம்எல்ஏங்களை பொறுத்த வரைக்கும் கப்பல்ல வேலைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க.
ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடல்ல தள்ளக்கூடிய எல்லாமே ஆயிடுச்சு. மீண்டும் இபிஎஸ் சைடு நம்ம போயிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, தாவேக்காவுக்கு நம்ம ஆதரவா ஓட்டு போட்டோம் அப்படின்னா, சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டோம் அப்படின்னா, தாவேக்கா அமைச்சரவையில நாம இடம்பெறலாம், நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னா ஆசை வார்த்தை சொல்லித்தான் கூட்டிட்டு வந்தாங்க. இங்க அமைச்சரவையிலையும் எங்களை சேர்க்கல. அதே நேரத்தில் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் எங்கள்கிட்ட ஓட்டை வாங்கி விட்டு அதோட வந்து எங்களை கண்டுக்காம விட்டுட்டாங்க. இதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் லீகலாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. எங்களுடைய எம்எல்ஏ பதவியும் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. இந்த பக்கமும் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. கப்பல்ல வேலைன்னு நம்பி வந்து நடுத்தருவில் நாம தத்தளிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவியல் பண்ணல, அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார் களத்துல அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதாவது களத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வரிகளை வந்து விஜய் அவர்கள் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, அரசியல் செய்துகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல்லாம் எதிரில் இருக்கக்கூடியவர்களால புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம பார்க்க வேண்டி இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164